சரி 40 பேர்கிட்ட இறந்துட்டாங்கல்ல, அந்த நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல, அங்கே இருந்து கரூர்லயே தங்கி ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கலாம் மனிதாபிமான அடிப்படையில, இல்ல போய் நேர்ல போய் பாத்துருக்கலாம். உடனே அப்படியே தனி விமானத்துல கிளம்பி சென்னை வந்துட்டீங்கல்ல, எதுக்கு இப்படி? அங்க ஏசி ரூம் கேட்டா மேடம், ஏசி ரூம் இல்லைன்னு அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் கிளம்பி சென்னையில வந்து ஏசி போட்டுருந்தாங்க. உங்க வீட்லயே 1 மாசம். ஆமா, அங்க ஏசி ரூம் அவைலபிள் இல்லைன்ட்டாங்க. சரி அதெல்லாம் விடுங்க சார், ஏதோ நடந்தது நடந்துருச்சு, நீங்களும் வேணும்னு பண்ணலன்னு வச்சுக்கோங்க. ஆனா இறந்தவங்களை போய் சத்தியமா நாங்க வேணும்னு பண்ணல மேடம். வேணும்னு பண்ணது ஃபுல்லா டிஎம்கே தான். அது அவங்க தான் பண்ணாங்க, நாங்க பண்ணவே இல்லை. எது சம்பந்தப்பட்ட நீங்க கூட்டத்தை கூட்டினீங்க, வேணும்னு பண்ணல, அதை நாங்க ஒத்துக்கணும். நாங்க பண்ணல மேடம். சம்பந்தமே படாதவங்க வேணும்னு பண்ணாங்க. அவங்க தான் பண்ணாங்க. சரி நேர்ல போய் பாத்துக்கலாம்ல, எதுக்கு சாட்சியத்தெல்லாம் அழிக்கிற மாதிரி தனி ரூம்க்கு கூப்பிட்டு ஏதோ கால்ல எல்லாம் விழுந்துன்றாங்க, அதுக்கு ஒரு ஃபுட்டேஜ் ஒன்னும் எதுவும் வரல, சாட்சியத்தெல்லாம் கலைச்சிட்டீங்க, இப்ப நாங்க யார்கிட்ட போய் விசாரிக்கிறது? மேடம் நான் ஒரு மாஸ் ஹீரோ மேடம், நான் வெளில போனாலும் எவ்வளவு கூட்டம் வரும் உங்களுக்கு தெரியும்ல. திருப்பி ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அதனாலதான் நான் எல்லாரும் இங்கே கூப்பிட்டேன். அப்போ அரசியலுக்கே வராம இருக்கலாம்ல, வெளில வந்து அசம்பாவிதம் நடக்கும்ல, வீட்டுக்குள்ளே இருந்திருக்கலாம்ல படம் மட்டும் நடிச்சுட்டு. நான் அப்படிதான் இருக்கலாம்னு நினைச்சேன், மண்டையை கழுவி கூப்பிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது மேடம். தெரிஞ்சு எனக்கு சாதாரணமாகவே எனக்கு பிரச்சனைனா எனக்கு பிடிக்காது. நான் அமைதியாக இருக்கேன். இந்த பிரச்சனை இழுத்து விட்டு என்னால் வெளிலையும் போக முடியல, உள்ளேயும் இருக்க முடியல, தொல்லையாக இருக்கு மேடம்.